அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம இங்கே ஒரு பிஸ்னஸ்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, சப்போர்ட்னா என்ன, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு என்ன, இதில் என்ட்ரி எக்ஸிட் இது நம்ம பார்க்க போகிறோம். இந்த என்ட்ரி எக்ஸிட்டுங்கிறது உங்களோட முடிவு. இதற்கு உண்டான பரிந்துரை நம்ம வழங்குறது இல்லை. இருந்தாலும் என்னென்ன தாக்கம் அப்படிங்கிற அடிப்படையை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அதனால் இது வரைபடமே இல்லாமல் நம்ம பார்க்க போகிறோம். விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஸ்லோவாக போகும், இன்டெப்த்தாக போகும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வரைபடம் இருக்காது. இங்கே முதல் வியாபாரம் என்றால் என்ன, ஒரு பிஸ்னஸ் நம்மளுக்கு தெரியணும். ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஆகணும். ஒரு வியாபாரம் கம்ப்ளீட் ஆகணும்னா நம்மளுக்கு ஒரு பை மற்றும் ஒரு செல், இதை கம்ப்ளீட் ஆகிறதான் ஒரு ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே பை பண்ணியோ அல்லது செல் பண்ணியோ, செல்லிங்கிறது மேக்ஸிமம் நம்மளுக்கு மற்ற தொழில்களில் வராது, ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான் வரும். ஒரு பை பண்ணி நம்ம அதை செல் பண்ணாட்டி அதை ஹோல்டிங் ஆகும். அந்த ஹோல்டிங் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போகும், ட்ரேடிங்குள்ளே வராது. எப்போ ஒரு கம்ப்ளீட்டட் ஒரு விஷயம் முடிவு பெறுகிறதோ, அதனால் வாங்குபவரும் விற்பனையாளரும் உடன்படுவது தான் ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் 2 வகையில் இருக்குது. ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறது முதல்ல நம்ம பை பண்ணிவிட்டு செல் பண்ணி அந்த ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணுறது நம்மளுக்கு லாங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஷார்ட், அதாவது செல் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் பை செய்வது. அதாவது முதல்ல ஒரு செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுறது ஷார்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு கம்ப்ளீட் ஆகக்கூடிய வர்த்தகம். அப்போ இது ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான் அதிகபட்சமாக இது பயன்படுகிறது. இது எளிமையாக புரிந்து கொள்வது அப்படின்னா, நம்ம லோயர் ப்ரைஸில் இருந்து ஹை ப்ரைஸுக்கு கொண்டு போய் ஒரு வியாபாரத்தை முடிக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு 10 ரூபாய்க்கு பை பண்ணிவிட்டு நம்ம 20 ரூபாய்க்கு கொண்டு போய் விற்கிறோம். எவ்வளோக்கெல்லாம் விற்கலாம், பைக்கு மேலே விற்கிறது. அதாவது நஷ்டத்தில் விற்கலாம், லாபத்தில் விற்கலாம். ஆனால் ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு வைப்புக்காக நம்ம பையிங் அப்படியில் மட்டும் நம்ம ட்ரேடிங் செய்யணும். ஏன்னா ட்ரேடிங்கிறது நம்ம கம்ப்ளீட் ஆகிறது தானே, அது லாபமும் இருக்கலாம் நஷ்டம் இருக்கலாம். அதனால் நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை 20 ரூபாய்க்கு கொண்டு போய் விற்பனை செய்யணும் அப்படின்னு இருக்கிறது லாங் பொசிஷன். அது லாபத்திலையும் விற்கலாம், இல்லை நட்டத்திலையும் விற்கலாம். அப்போ 10 ரூபாய்க்கு கீழே விற்றா நஷ்டம், 10 ரூபாய்க்கு மேலே விற்றா லாபம். இதுவே ஷார்ட் பொசிஷனுங்கிறது ஒரு ஹையில் ஒரு ப்ரைஸ் இருக்குது, அதை லோ ப்ரைஸுக்கு வரும் அப்படின்னு எண்ணி, அதாவது 20 ரூபாய் இருக்கிற பொருள் 10 ரூபாய்க்கு வந்தால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ இரண்டுமே நம்மளுக்கு ஒரே இம்பேக்ட் தான். அப்போ இதனை முதலில் பை செய்து அதன் பின் செல் அப்படிங்கிறது லாங் பொசிஷன். முதலில் செல் அதுக்கப்புறம் பை அப்படிங்கிறது ஷார்ட் பொசிஷன். இப்போ இதுலேயே ஒன்று புரிஞ்சிருக்கலாம். லோ டு ஹை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பொருள் விலையேற்றம் அடைய வேண்டும் என்றால் அந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்கணும், அதற்குண்டான தேவை இருக்கணும். அந்த ஒரு பொருளுக்குண்டான தேவை இருக்கும்போது தான் அது விலையேற்றம் அடையும், ப்ரைஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இது லோ அப்படிங்கிற ப்ரைஸுக்கு கீழே போகாத வரை இது ஒரு டிமாண்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருள் ஹையிலிருந்து கீழே இறங்குது அப்படின்னா சப்ளை ஜோன் அர்த்தம். அப்போ லாங் பொசிஷன் எடுக்கிறவங்க என்ன பண்ணணும், டிமாண்ட் ஜோனில் பை பண்ணணும், சப்ளை ஜோனில் செல் பண்ணணும். இதுதான் லாங் பொசிஷனோட தாரக மந்திரம். இதே ஷார்ட் பொசிஷனுக்கு, இது லாங் பொசிஷனுக்கு உண்டானது. இதே ஷார்ட் பொசிஷனுக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, சப்ளை ஜோன் அதாவது ஹை அந்த ஜோனில் செல் பண்ணிவிட்டு லோ ப்ரைஸில் அவங்க பை பண்ணணும். இதுதான் ஷார்ட் பொசிஷனுக்கு இருக்கிற தாரக மந்திரம். இதை முதலில் பை செல் அப்படிங்கிறத பற்றி லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷனை பழகியாச்சு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் விஸ் வேல்யூம் இதை பற்றி. அப்போது ஒரு விஷயம் பை நடந்து செல் கம்ப்ளீட் ஆனால் ஒரு ட்ரேட் கம்ப்ளீட்டட், ஒரு ட்ரேட்
கம்ப்ளீட் ஆகுது. இது வந்து வேல்யூம். இதுவே நான் பை பண்ணிவிட்டு நான் செல் பண்ணவே இல்லை, இதே நான் செல் பண்ணிவிட்டு பை பண்ணவே இல்லை, அப்போ பொசிஷன் என்னவாக இருக்கும்? ஓப்பனில் இருக்கும். பொசிஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பனில் இருக்கும். அதாவது கம்ப்ளீட் ஆகாது. ட்ரேடிங் வந்து என்ன ஆகாது? கம்ப்ளீட் ஆகாது. கம்ப்ளீட் ஆகாத அனைத்துமே நம்மளுக்கு பொசிஷன் ஓப்பனில் இருக்கும். கம்ப்ளீட் அதனால தான் அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ரேடு வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்காது. ட்ரேடு கம்ப்ளீட் ஆச்சுன்னா அது வேல்யூம்னு சொல்லுவோம். பை பண்ணிவிட்டு செல் பண்ணல, இல்லை செல் பண்ணிவிட்டு பை பண்ணல அப்படின்னா அந்த பொசிஷன் வந்து நம்ம ஹோல்டிங்கில் இருக்கும். அதனால் இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போ வாங்குபவர் வாங்கிட்டு விற்காமல் இருக்கிறதோ, இல்லை விற்றவர் வாங்காமல் இருக்கிறதோ, இதற்குண்டான முரண்பாடு தான் மார்க்கெட்டோட மொமெண்டம்க்கு தாக்கம் அப்படின்னு பலர் சொல்லுகிறாங்க. இது ஒன்று. அடுத்தது, நம்ம பை பண்ணின உடனே செல் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ட்ரேடர் அப்படின்னு அர்த்தம். நான் பை பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சோ, இல்லை எனக்கு எப்போ தேவை ஏற்படுகிறதோ அப்போ கொண்டு போய் நான் விற்கிறேன் அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். நிறைய பேர் லாஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, டெய்லி 500 ரூபாய் 1000 ரூபாய் நான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு ட்ரேடராக உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் அது லாஸ் ஆகும்போது அது லாஸ் அக்செப்ட் பண்ணாமல் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிடுவாங்க, ஹோல்டிங்காக மாற்றிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே லாஸ்னால் அதை செல் பண்ணிவிடுவாங்க. அப்போது இந்த முரண்பாடுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நான் ட்ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க, அவங்க இன்வெஸ்டராக மாறிடுவாங்க. இன்வெஸ்டர்னு சொல்லிட்டு வருவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரேடராக மாறிடுவாங்க. அப்போது இந்த முரண்பாடுனால தான் நிறையா பேர்த்துக்கு லாஸ் ஏற்படுகிறது. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஒரு முதலீடு, ஒரு டிசிப்ளின் கேபிட்டல்னு அப்படி கொண்டு வர மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்லுவாங்க, 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது லாஸ் ஆகிடும். இந்த மாதிரி 10 டைம் கொண்டு வருவாங்க. அப்போ என்ன ஆகும், 1 லட்ச ரூபாய் ஆகிடும். அப்போது 1 லட்ச ரூபாயை ஒரே டைம் கொண்டு வர மாட்டாங்க, 10,000 10 டைம் கொண்டு வந்து அது 10,000 லாஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போது இது ஒரு முரண்பாடு. அதே மாதிரி டெய்லி 500 வேணும் 1000 வேணும், நிறைய பேர் அதுதான் நிறைய தேடிட்டே இருப்பீங்க. நிறைய பேர் வீடியோஸ் பாருங்கள், நம்ம ஒரு 3 ஆண்டுகாலமாக வீடியோ போட்டுட்ருக்கோம். டெய்லி 500 சம்பாதிப்பது எப்படி, 1000 சம்பாதிப்பது எப்படிங்கிறதே வீடியோ இருக்காது. காரணம் என்னென்னா, நீங்கள் பழகினதுக்கப்புறம் எவ்வளோ வேணும் சம்பாதிக்கலாம். இந்த 500 1000ட்டு ஒரு 10 ட்ரேடில் 8 ட்ரேடு நீங்கள் 500 ரூபா ப்ராஃபிட் பண்ணுவீங்க. அப்போ என்னாச்சு, 4000 ரூபா ஆச்சு. 2 ட்ரேடில் கேபிட்டலையே விட்டுருவீங்க. அப்போ என்ன ஆகும், விரத்தியில் ஏற்பட்டு பல நஷ்டத்துக்கு போய். அதனால் இந்த 500 வேண்டும் 1000 வேண்டும் அப்படிங்கிறத ட்ரேடை பண்ணக்கூடாது. நிறைய பேர் இதரைத்தான் தூண்டிலாக போடுறாங்க. ஆனால் இது தப்பு. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் டெய்லி 500 1000 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துட்டோம், நம்மளுக்கு லாங் பொசிஷன் என்ன, ஷார்ட் பொசிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். வேல்யூம்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறதை பார்த்து விட்டோம். ஓகே, அடுத்தது சப்போர்ட், அடுத்தது ரெசிஸ்டன்ஸ். இப்போது சப்போர்ட்டுங்கிற இடம் நம்மளுக்கு என்னென்னா, ஒரு ஆதரவு தெரிவிக்கிற இடம். அந்த ஆதரவு தெரிவிக்கிற இடம் அப்படின்னா அது டிமாண்ட் உருவாகிற இடம். அப்போ அந்த டிமாண்ட் கிரியேட் ஆகிற இடத்துல எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, பை பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தடுப்பு. அப்போ அது தடுப்பை தாண்டி போகிறக்கு உண்டான வாய்ப்பு குறைவு. அப்படிங்கும்போது சப்ளை ஜோன் செல் பண்ண விரும்புவார்கள். இதுதான் லாஜிக். இதை நம்ம எளிமையாக எப்படி எடுத்துக்கலான்னா, ஒரு வீடு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் ஒரு 3 ஃப்ளோர் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இது கிரவுண்ட் ஃப்ளோர், இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படி வரும். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃப்ளோர் இருக்குல்ல, கீழ்ப்பகுதி, தரைப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தரைப்பகுதி எல்லாமே சப்போர்ட். அப்போது ஒரு அறையோட, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் இருக்கும், அதுதான் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதுக்கு என்ன மாறும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அவங்களுடைய இது வந்து சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸாக மாறும். செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு கீழே வந்து சப்போர்ட்டாக இருக்கும், மேலே ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும், இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம அனைவருமே என்ன பண்ணுவாங்க, அப்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க இந்த இடத்துல பை பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க இங்கே பை பண்ணுவாங்க.
செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க இங்கே பை பண்ணுவாங்க, தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க இங்கே பை பண்ணுவாங்க. அப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இங்கே இருக்கிறவங்க அவங்களோட ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணுவாங்க, செகண்ட் ஃப்ளோர் இங்கே இடத்துல செல் பண்ணுவாங்க, தேர்ட் இங்கே இருக்கிறவங்க இவங்க செல் பண்ணுவாங்க. அப்போது இதுதான் நம்மளுக்கு பேசிக்காக தெரியணும். அப்போது இந்த இடத்துல அப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்டினா அது சப்போர்ட்டாக மாறிடும், அந்த சப்போர்ட்டே ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இதை வந்து சரியாக நீங்கள் பின்பற்றுறீங்கன்னா இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஓகே, அப்போது இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம உடனே என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்துக்காட்டுக்கு நிஃப்டின்னு எடுத்துக்கிறேன். இதில் ஆப்ஷன் செயின் போய்க்கிறேன். இதில் என்ன நம்ம பண்ண போகிறோம்னா கால் ஆப்ஷன், இதை வந்து அட் த மணின்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் இந்த மணி, இதெல்லாம் அவுட் த மணி. இதை வந்து இப்போ ஸ்பாட் இருக்கிறது 18,665. அப்போ 18,600 காலுடைய அர்த்தம் 18,600க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 18,600க்கு மேலே சந்தை இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டால் ஆம் அப்படிங்கிற பதில் வரும். அப்படி பதில் வந்ததுன்னா எவ்வளவு மேலே இருக்குது அப்படிங்கிறது. அப்போது 18,600க்கு மேலே 65 புள்ளி இருக்குது. இந்த 65 புள்ளி அப்படிங்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ. அப்போ 141 ரூபாயில் 65 ரூபாயை கழிச்சிட்டா 141 மைனஸ் 65, அப்போ 1ல் 5 போகாது. அப்போ 11ல் 5 போச்சுன்னா 6, இங்கே 3 இருக்கும். அப்போது 13ல் 6 போச்சுன்னா 7. அப்போது 76 ரூபா டைம் வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 76 ரூபா டைம் வேல்யூ. அப்போ 18,665 என்ன ஆகும்னா இது வந்து அட் த மணின்னு சொல்லுவாங்க. அப்போது 18,650க்கு மேலே உள்ள இருக்குன்னா 15 ரூபாய் இன்ட்ரென்சிக் வேல்யூ. 109ல் நம்மளுக்கு 15 ரூபாய் நம்ம கழிச்சிட்டோம்னா 94 ரூபாய் இருக்கும். அப்போது இதுதான் டைம் வேல்யூ. அப்போது இந்த மணி ஆப்ஷனில் என்னவா இருந்திருக்கு, 76 ரூபா டைம் வேல்யூ, அட் த மணியில் 94 ரூபா. அடுத்தது 18,750 கால். அப்போ 18,750க்கு மேலே மார்க்கெட் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ உண்மை விலை 0. அப்போ அந்த பொருளுக்கு மதிப்பு இருக்கான்னு கேட்டால் 18,750க்கு மதிப்பே கிடையாது, அதனுடைய மதிப்பு 0. அப்போ இருக்கும் அனைத்து தொகையுமே என்ன அப்படின்னா டைம் வேல்யூ. அப்போ என்ன ஆகுது, அட் த மணியில் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு புலப்படுகிறது. அப்போது நம்மளுக்கு மதிப்பே இல்லாத பொருளுக்கு நம்ம மதிப்பு கொடுத்துருக்குறோம். அப்போது 18,600 கால் மார்க்கெட் 18,600க்கு மேலே இருக்கிற வரை தான் நம்ம மதிப்பு இருக்கும். அப்போ 18,600க்கு கீழே போச்சுன்னா மதிப்பு இருக்காது. அப்போ 18,600 கால் இப்போ 141 ரூபாய் இருக்குது அப்படின்னா இது எக்ஸ்பைரி அன்னைக்கு இதை ப்ளஸ் பண்ணுங்கள். 18,741க்கு மேலே இருந்தால் தான் இந்த 141 ரூபாய்க்கு மேலே எடுத்தவங்களுக்கு லாபமே வரும். அப்போது இது ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இது ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக பயன்படுத்தினால இதை செல் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம், இது பையிங்க்கு உண்டான வாய்ப்பு குறைவு. அப்படிங்கிறதுனால இந்த 141 ரூபாய்க்கு செல் அடித்தவங்களுக்கு 18,741க்கு மேலே போனால் லாஸ் வர தொடங்கும். அதனால இது ரெசிஸ்டன்ஸ், கால் செல்லருக்கு ரெசிஸ்டன்ஸ். அப்போ 18,700 கால், அப்போது ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்போது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணி கால் ஆப்ஷனோட ப்ளஸ் பண்ணி வருது ரெசிஸ்டன்ஸ். அப்போது புட் ஆப்ஷனுக்கு அதனுடைய தொகையை மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்படி வர்றது மார்க்கெட்டுக்கு புட் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம். அப்போ அது கீழே புட் ரைட்டர்ஸ் பயந்தா தான் அது கீழே போகும், அதுக்கு கீழே போகாது. அப்படிங்கிற வர மார்க்கெட்டுக்கு சப்போர்ட். இப்படி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கிறோம். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், 18,650 கால் 109 ரூபாய் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 18,759. 18,650 போட்டு 56 ரூபாய்ங்கும்போது 18,594. அப்போது இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 18,759, 18,594. அப்போது மார்க்கெட்டுக்கு வந்து இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். ஓகே, அப்போது இதற்குள்ளே இருக்கிற வர பார்த்திங்கன்னா கால் செல்லரும் பயப்பட மாட்டாங்க, புட் செல்லரும் பயப்பட மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துக்கு உட்பட்டு இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே என்ன ஆகும்னா வேல்யூம் வந்து குறைவாக இருக்கும்.
அப்போ இந்த வேல்யூம் குறைவாக இருக்கும்போது ஸ்கேப்பிங் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க, சும்மா போனதுமே வெளியில் வர மாதிரி. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதற்குள்ளே இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க, டாப்பில் செல் பண்ணுவாங்க, பாட்டமில் பை பண்ணுவாங்க, இதற்கு இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே பை செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துக்கு பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா அதான் பிரேக் அவுட். இந்த எல்லைக்குட்பட்டிருக்கிற வரை என்னென்னா கால் செல்லர் புட் செல்லர் பயப்பட மாட்டாங்க. அப்போ இந்த இடத்த கட் பண்ணி மேலே போனால் கால் செல்லருக்கு லாஸ் வர தொடங்கிடும். அப்போ அவங்க பயப்படும் போது ஒரு வேல்யூம் ஜென்ரேட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒன் சைடாக மேலே போக ஆரம்பிச்சிடும். அல்லது இந்த இடத்துல என்னாகும், கீழே புட் செல்லர் பயந்தால் மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். அப்போ இவங்க ரெண்டு பேர் பயப்படாத வர இவங்க இன்பிட்வீன் கேப்பில் இருப்பாங்க. அப்போ இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே இது சப்போர்ட்டாக இருக்கும், இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணும்போது இது சப்போர்ட்டாக மாறிடும், இது கீழே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அப்போ சந்தை இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே செல் அடிப்பாங்க, இதை பிரேக் பண்ணலன்னா இந்த இடத்துல பை பண்ணுவாங்க. இதே மேலே வந்துட்டு இந்த இடத்துல பிரேக் பண்ணாத வர மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க, பிரேக் பண்ணிருச்சுன்னா மேலே பை பண்ணுவாங்க. அப்போது இந்த இடம் க்ரூசியில் அவங்களோட முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் அமையும். இப்போது இந்த பாட்டத்தில் பை பண்ணுறவங்களுக்கு 18,594, 18,759. அப்போ இந்த பாட்டத்தில் பை பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும்னா மீண்டும் இது மட்டும் போகிறக்குண்டான வாய்ப்புகள் அமையலாம். அவங்களுக்கு ஸ்டாப் லாஸஸ் நீங்கள் இது கீழேயே வச்சுக்கலாம். அப்போ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல என்னவா மாறும்னா செல்லராக மாறிடுவாங்க, இது கீழே போயிடும், இந்த இடம் வந்துட்டு ஸ்டாப் லாஸாக மாறிடும். அதே மேலே இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க, செல் பண்ண கீழே வந்துடும், நம்மளுக்கு ஸ்டாப் லாஸஸ் இதற்கு மேலே வச்சுக்குவாங்க. இல்லை இதற்கு மேலே போகும்போது இங்கே பை பண்ணிவிடுவாங்க, இதை ஸ்டாப் லாஸாக வைப்பாங்க, இல்லைன்னா இது ஸ்டாப் லாஸாக வைப்பாங்க. அப்போது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி படி பிரேக் அவுட்டை எப்படி அவங்க எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பிரேக் அவுட்டில் என்ன ஆகும்னா இந்த இடங்கள் நம்ம வந்து முடிவெடுக்கக்கூடிய இது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து வேல்யூம் குறைவாக இருக்கும்போது இந்த இடத்துக்குள்ளே மார்க்கெட் அலைமோதிட்டு ஆனால் யாராச்சும் ஒருத்தர் பயப்படும் போது ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே ஒன் சைடாக மாறக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். அதனால் இந்த ஒரே இடத்துல பையராகவும் இருக்கலாம், செல்லராகவும் இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல பை பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்டாப் லாஸஸ் கம்மியாக இருக்கும். இதே கீழே இறங்குனதுமே செல் அடிக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம், இல்லை இந்த இடம் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். அப்போ லாஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இதே ட்ரெண்டை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இதுதான் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நீங்கள் பின்பற்றணும். அதனால் இந்த இடம் பையராகவும் இருக்கலாம், செல்லராகவும் இருக்கலாம். இந்த இடங்கள் பையராகவும் இருக்கலாம், செல்லராகவும் இருக்கலாம். அது உங்களோட முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் இருக்குது. அதனால் இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட் அப்படிங்கிற நிறைய பேர் சப்போர்ட்டில் பை பண்ணணும்பாங்க, சில பேர் சப்போர்ட்டை பிரேக் பண்ண செல் பண்ணணும்பாங்க. அதனால் உங்களோட லாஜிக். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இடத்துல செல் பண்ணணும்பாங்க, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா பை பண்ணணும்பாங்க. அப்போ இந்த இடங்களில் நீங்கள் எப்படி வியாபார தந்திரத்தை உங்களை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மாறுபடும். அதனால் இதனை பற்றி மேலும் தகவலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 9842610908 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல்களும் உங்களுடைய விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மகிட்ட இருக்குது. அது ஜூன் 30ஆம் தேதி வகுப்புகள் துவங்குகிறது. அதனை பற்றி தகவலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.